பாராளுமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பியவர்கள் அதிகமாக வாக்களிக்கவில்லை. விஜய்க்கு தான் முதல் வாக்கை அளிப்பேன் என வாக்களிக்காமல் இருந்தனர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் புசி ஆனந்த் பேசினார். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு அவர் பேசுகையில், இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிய நிலையில் உங்கள் அனைவருக்கும் மெசேஜ் அனுப்பினார். இந்த ஒரு மெசேஜ்க்காக வந்த கூட்டம் தான் இது, வேறு யாருக்காவது கூட்டம் கூடுமா? நமது கட்சியினர் 5 கார்கள் 10 கார்கள் வைத்துள்ளார்களா? கூலி வேலை ஆட்டோ ஓட்டுகிறார்கள் தான். எல்லோரும் சொல்லலாம் 6 மாதம் இந்த கட்சி இருக்கும் என்று. இது தமிழக வெற்றிக் கழகம், எங்கு பார்த்தாலும் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் செய்துவிட்டோம், ஓட்டு போடுங்கள் என்று கேட்பார்கள். 30 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் இருந்து கொண்டிருக்கிற கட்சி நமது தமிழக வெற்றிக் கழகம்தான். கூட்டத்திற்கு கும்பலாக வாருங்கள் என்று கூப்பிட வேண்டிய அவசியமில்லை. விஜய்க்காக கூட்டம் சேர்ந்துவிடும். ஆலோசனை கூட்டம் என்பது அனைவரையும் பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான். விஜய் முகத்தை காட்டினாலே கூட்டம் வந்துவிடும். தமிழகமே திருப்பி பார்க்கின்ற வெற்றி மாநாடாக இருக்கிறது. நம்முடைய இலக்கு 2026 அந்த இடத்தில் விஜய் அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பியவர்கள் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை. காரணம், விஜய்க்கு தான் முதல் வாக்களிப்பேன் என்று இருந்தனர். இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை கூட்டத்தில் பேசினார். தோழர்களே, உங்கள் அனைவருக்கும், மகளிர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் நமக்கு மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய அரசியல் முதல் மாநாடு வெற்றி மாநாடு. இந்த மாநாட்டிற்கு உங்கள் வீட்டிற்கு வந்து மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தளபதி அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை அழைத்தார் என்று நினைத்து நீங்கள் குடும்பத்துடன் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாட்டுக்கு நான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதல்ல உங்களை நேரடியா பார்த்து உங்களை அழைக்க வேண்டும் என்று தளபதியுடைய அறிவுறுத்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி உங்களை ஒவ்வொருவரையும் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாட்டுக்கு நீங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்போடு நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன். பாதுகாப்பு எதுக்கு என்று சொன்னா, நீங்க பத்திரமா வண்டியில வந்துட்டு நீங்க பத்திரமா வந்து அவங்களை எல்லாரையும் யாரெல்லாம் நீங்க இட்டுன்னு வரீங்களோ அவங்களை எல்லாரையும் நீங்க அதே மாதிரி இட்டுன்னு வந்து வீட்டுல வந்து இட்டுன்னு வந்து விடணும். அதுதான் தளபதியோடைய முக்கியமான அறிவுறுத்தல். அதை நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இங்க மாவட்ட தலைவர், தொண்டரணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்க எந்த ரூட்ல இருந்து உங்களுடைய 2 தொகுதி இருக்குது, அந்த 2 தொகுதியில நீங்க எங்க இருந்து மாநாட்டுக்கு வர போறீங்கன்றத முன்கூட்டியே அடுத்த வாரம் வந்து பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது. பூஜை போட்டு நம்ம மாநாடு வேலையை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லோரும் அந்த பூஜையிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பூஜைக்கு வரும்போது மாவட்ட தலைவரும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எந்த ரூட்ல வரீங்கன்றத பாருங்க. எந்த இடத்துல நடுவுல நிக்க போறீங்க, அங்க வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மண்டபம் இருக்குது, பக்கத்துல ஹோட்டல் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனத்துடன் பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ரோடை நீங்க கிராஸ் பண்ணவே கூடாது. அதை மனதில் வச்சுங்க. வண்டியை நீங்க ஓரமா விட்டீங்கன்னா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம வண்டியை ஓரமா விட்டுட்டு ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஒரு டீ கடையா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப கவனத்தோட, தளபதியுடைய தொண்டனுங்கன்னா இப்படி தாண்டா இருப்பாங்க.
ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கையில தான் அது இருக்குது, உங்களுடைய நடவடிக்கையில தான் அது இருக்குது. அதனால தளபதிக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய தொண்டர்கள் தோழர்கள் இதுவரைக்கும் இல்ல எப்போதும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இதை நான் முதல்ல இந்த இடத்துல வந்து ரோட கிராஸ் பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் சென்னை புறநகர் மாவட்டம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறது என்பதை எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்ப நான் வந்து நேற்று மதியானம் அவரு சரவணன் வந்தார் அலுவலகத்துக்கு. வரும்போது நான் வந்து சொல்லும் போது 12:30 மணி இருக்கும், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டுனாரு. சரி அப்படின்ட்டு நான் சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட 4-5 மணிக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. அந்த ஒரே ஒரு மெசேஜுக்கு வந்த கூட்டம் தளபதியாக இதெல்லாம் வேற யாராவது இந்த மாதிரி ஒரு கும்பலை கூட்ட முடியுமா? வேற யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? அதெல்லாம் நடக்காது. தளபதிங்கிற ஒருத்தனால மட்டும்தான். நம்ம ஆளுங்களாம் பணம் காசு வச்சுக்கிறாங்களா, 10 கார் வச்சுக்கிறாங்களா, 5 கார் வச்சுக்கிறாங்களா? தினம் கூலி வேலை செஞ்சுக்கின்னு ஆட்டோ ஓட்டுறது, மூட்டை தூக்குறது, இப்படி வேலை செய்யற ஒரு தொண்டனும் தளபதின்னு ஒண்ணு சொன்னா போதும். எல்லாரும் சொல்லலாம் இந்த 5 நாள் இருக்கு, 6 மாசம் இருக்கு இந்த கட்சின்னு. இது தமிழக வெற்றி எப்போதும் நம்மளுடைய தளபதியை கொடி எங்கு பார்த்தாலும் பறக்கும் என்பதை இதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் சொல்லலாம், இப்படி அப்படின்னுட்டு யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆனா செயல் வடிவம் கொடுத்து கீழே ஒரு தொண்டனுக்கு ஒண்ணுன்னா ஒரு மக்களுக்கு ஒண்ணுன்னா கடந்த 30 வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை தெரிவிக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன், நாளைக்கு வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க. ஆனா நம்ம கடந்த 30 வருடமாக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு வந்து நீங்க வாங்க, கும்பலா வாங்க, 10,000 பேர் வாங்க, 20,000 பேர் வாங்க நான் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது தானா தளபதி என்ற ஒரு வார்த்தை சொன்ன போதும் நம்ம வந்ததே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு நீங்க வந்து இந்த நம்மளுடைய வெற்றி மாநாடுக்கு நீங்க வரணும் என்று நேரடியாக உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது எதற்கு என்று சொன்னால் இட்டுன்னு வருபவர்களை பத்திரமாக திரும்பி இட்டுன்னு போயிட்டு விடணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான். மற்ற எந்த விதத்தையும் நம்ம வந்து ஆலோசனை கூற வேண்டிய அவசியமோ, கூட்டத்தை கூட்டுவா வான்னா நம்ம கூப்பிட வேண்டியதே இல்லை. தலைவன் தளபதி என்ற ஒரு முகத்தை காட்டினாலே அது லட்சங்கள் நம்மளுடைய தமிழக வெற்றிக்காக மிக சிறப்பாக இந்த மாநாடு இருக்கணும். இது உங்ககிட்ட உங்களுடைய கையில இருக்குது. திரும்ப நான் சொல்றேன், எல்லாரும் எப்படி இதை நடத்துவாங்க அப்படின்லாம் பாக்குறாங்க. உலகமே தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற ஒரு வெற்றி மாநாடாக இது இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாரும் வந்து இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாயங்காலம் வந்து சம்பளமே கொடுப்பாங்க, வார சம்பளம். அப்படிதானே? அதெல்லாம் எனக்கு வேணாண்டா, உன் சம்பளமும் வேணாம், எதுவும் வேணாண்டா. என் தலைவன் கூட்டிருக்கிறாங்க, நான் வரேன். இதெல்லாம் நமக்கு யாருக்காவது கிடைக்குமா? அப்படியே ஒரு 6-10 மணி நேரம் 12 மணி நேரத்துல அப்படியே 1000 பேர் 700 பேர் 1500 பேர் வருது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்ற இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே பல ஆண்டுகளாக நம்ம கிட்ட ஏதாவது பவர் இருக்குதா? நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு கூட்டம் போட்டா நீங்க எல்லாரும் என்கிட்ட முகத்தை காட்டணும், இவர் மாவட்ட தலைவர்கிட்ட முகத்தை காட்டணும்னே நாளை காலையில் ஏதாவது வேலை கொடுத்துட போறோமா, இல்ல தொழில் செய்யறதுக்கு ஏதாவது கொடுக்க போறோமா? எதுவும் கிடையாதுங்க. சொன்னா தளபதினு ஒண்ணு சொன்னா போதும், எல்லாமே 26க்கு அப்புறம் கண்டிப்பா அது எல்லாம் நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உத்தம தலைவனாக நம்ம தலைவர்
ஏன்னா நீங்க நம்மளுடைய இலக்கு 2026 அதில் அந்த இடத்தில் தளபதி அவர்கள் அமர்வார்கள் என்று எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஆலய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன். அதுக்கு மேல நான் இன்னைக்கு 5 இடத்துக்கு போகணும். நாளைக்கு காலையில திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர் எல்லாத்துக்கும் நான் போகணும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆலோசனை வெறும் ஆலோசனை கூட்டம் தான். நீ நலத்திட்ட உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புடவை கொடுக்க போறோம் அப்படி இப்படின்னா நீ இன்னொரு நாள் வச்சுக்கோ. நம்ம அதை கொடுக்கறதுனால தான் இந்த கும்பல் வந்ததுன்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அதனால என்ன அதெல்லாம் கிடையாதுங்க. தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினாலே தானா வர்ற கூட்டம். உண்மையாகவே இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அழைப்புதல் கொடுக்கும் போதும் கூட்டம் ஆலோசனை கூட்டம் போதும் நம்ம ஒரு 5 பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது தமிழரசன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனதார வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 100 ரூபாய் யாரையாவது ஒருத்தவங்களை 50 ரூபாய் நீங்க கேட்டாலே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் செய்யறாங்க என்றால் அது தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக ரொம்ப பெருமையா இருக்குது. அந்த வண்டியை கொடுக்கும் போது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு ஒரு சங்கடமா இருந்தது. ஆனா அந்த வண்டி கொடுத்த உடனே அவங்களுடைய முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் நான் வாங்கி வைங்க, நான் நலத்திட்டம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க எதுவுமே சொல்லலைங்க. வர்ற வழியெல்லாம் வரவேற்பு, வர்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது யாருக்காக என்றால் அது எனக்காக அல்ல, முழுக்க முழுக்க தலைவன் தளபதிக்காக மட்டும்தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால நீங்க மாநாடுக்கு மிக சிறப்பாக நீங்க அந்த மாநாடை வெற்றி மாநாடாக நீங்க அமைத்து தர வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையில நீங்க ரொம்ப கரெக்டா இருந்துக்கணும். இட்டுன்னு வர்றது ரொம்ப ஜாக்கிரதையா இட்டுன்னு வரணும். முன்கூட்டியே யாரு எந்த வண்டியில எத்தனை பேர், ஒரு பஸ் 55 பேர்னா 55 பேர் தான், வேன்ல 20 பேர்னா 20 பேர் தான், 17 பேர்னா 18 பேர் தான். அதுக்கு மேல இது பண்றது, பஸ் மேல ஏறிக்கிட்டு வர்றது, சத்தம் போடுறது எதுவுமே வேணாம். நம்மளுடைய தலைவனுடைய பேனரு, கொடி நம்ம வாட்டி மேல வர்றோம், மாநாட்டை வெற்றிகரமா முடிக்கிறோம், நேரம் அவங்கள திருப்பி வீட்டுக்கிட்டு போய் விட வேண்டியது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நீங்க முழு பாதுகாப்பா நம்ம இருக்கணும். பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம், அவர்களுக்கு மகளிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியோடைய தோழர்கள் நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகணும், தலைவனை பார்க்கணும், அதெல்லாம் கரெக்டுங்க. பொதுமக்கள் எப்போ 27ஆம் தேதி எப்போ வந்துடலாம்ல, அதுக்கு பாசு ஏதாவது இருக்குதாங்கன்னு தினந்தோறும் ஒரு 10 பேர் ஃபோன் அடிக்கிறது. நம்ம தலைமை செயலகத்துக்கு எப்படியாவது ஒரு 50-60 பேர் எங்களுக்கு பாசு ஓடுங்கன்னு. இல்லைங்க, எல்லாமே மாநாடுக்கு அனுமதி தான், இலவசம். அதனால யார் ஒன்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய தோழர்களோட பொதுமக்களும் தளபதியோடைய மாநாடு, தளபதி என்ன பேச போகிறார் என்று அவர்கள் ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். 27ஆம் தேதி எப்போ வரும் காத்து கொண்டிருக்கிற ஒரு தோழர்களும் பொதுமக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த கடைசி தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் 18 வயசு ஆனவங்க நிறைய பேர் போய் ஓட்டு போடலங்க. ஏன்னு கேட்டா, என் தலைவர் தளபதி முதல் ஓட்டை நான் போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கட்சிக்காரங்க அவங்க, டேய் நான் பாரம்பரியமான ஒரு கட்சியில இருக்கிறேன், நீ போய் ஓட்டை யாருக்காவது போட்டு வாடா, நோட்டாவுக்காவது போட்டு வாடா, ஆனா நீ எப்படியாவது ஓட்டை போடுற என் கட்சிக்காரங்க நாளைக்கு நீ கேட்பாங்க, போப்பா எனக்கு என் தலைவர் என்னைக்கு 26 நேரத்துல நான் அவருக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டு, என்னுடைய ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சி என்பது அந்த விரல் அந்த இடத்துல அப்பதான் நான் வைப்பேன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
மாணவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு அதுக்கு அடுத்தபடியாக 26 எப்போது வரும் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் மாநாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பா வரணும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய உயிர் தளபதியுடைய உயிர் மாதிரி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லோரும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். எல்லாமே இருக்கும், நடக்கும். அதையெல்லாம் தாண்டி கடவுளும் தளபதியும் நம்முடன் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வர்ற வழியில ஒரு 2 இடத்துல கொடியெல்லாம் ஏத்தினேன். நாளைக்கு ஒரு 10-15 இடத்துல கொடியெல்லாம் ஏத்துறாங்க. உண்மையாகவே தலைவர் தளபதி கொடி எங்கு பார்த்தாலும் பறக்குது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்டத்தில் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய கொடிய தளபதி கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சாரு, அறிமுகப்படுத்தினாரு. அத ஒரு 10-15 நிமிஷத்திலேயே எல்லா மாவட்டங்களிலேயும் கொடியேற்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே உடனே அது கொடியை எப்போ ஏத்துறாங்க, எப்போ லைவ்ல வரும்னு பார்த்து பிரிண்டிங் மிஷின் கிட்டே நின்று இருந்தாங்க. வந்துதான் என்னமோ உடனே ஒரு பிரிண்டை போட்டாங்க, கையில பிடிச்சாங்க, கையை பிடிச்சி ஏற்றி தூக்கின ஒரு கட்சி எது என்று சொன்னார் அது தமிழக வெற்றி கழகம். அதனால 5 நாள் 3 நாள் 3 மாசம் 6 மாசம்லாம் இல்லைங்க, எத்தனை வருடமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் எப்போதும் என்றும் தளபதி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக இந்த கட்சி இருக்கும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் தோழன் தொண்டன் என்று ஒவ்வொருவரும் தளபதியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தளபதியே வந்து முன்னிருந்து அதை பார்ப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்துல ஒரு கட்சி எல்லாருடைய கட்சியுடைய கொடியெல்லாம் இருந்தது. அப்போ நம்மளுடைய ஆளுங்க நம்ம போய் கொடி கம்பத்தை நட்டு நம்ம கொடி கம்பம் கொஞ்சம் பெருசா அதோட எல்லாரோடைய பெருசா வச்சுட்டாங்க. வச்ச உடனே எல்லாரும் ஒரு 40-50 பேர் சேர்ந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க 2 பேர் தான் ஒரு மோட்டார் சைக்கிள்ல சின்ன அப்படியே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் 2 பேரும் போய் நின்னாங்க. நின்னோடனே போலீஸ் எப்பா நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னாங்க. அப்ப இருக்கிற அந்த 40-50 பேரும் இன்னாங்க, நாங்க 1 மணி நேரமா காத்து நிற்கிறோம். திம்மா பசங்க வந்தானுங்க மோட்டார் சைக்கிள்ல, அவனுக்கு கிளம்புன்னு எப்பா அவனுக்கு 2 பேரும் ஏன் கிளப்புனா அவனை தொட்டிங்கன்னா 1000 பேர் நான் எல்லாம் மேலதிகாரிக்கு பதில் சொல்லணும். அதனால நான் நினைச்சேன் நீங்க ஒண்ணு அந்த கம்பத்துக்கு சவுந்த மாதிரி நீங்களும் உங்க கொடியை வந்து நீங்க ஏத்திங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏதெல்லாம் சொல்றேன்னா எல்லாரும் கட்சி கொடியெல்லாம் பறந்துன்னு நம்ம கார்ல பார்ப்போம். இப்ப நான் கார்ல வரும்போதே பார்த்தேன் நம்ம கொடி தான் அதிகமா கார்ல தெரிவிச்சுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய தலைவர் தளபதி, அதுதான் நம்ம தலைவர் தளபதியோடைய பவர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நம்மளுடைய தளபதி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணம் காசு எதுவும் வேணாயா, என் தலைவன் முகத்தை பார்த்தா போதும், என் தலைவனை நாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை செய்யறதுக்கு நான் நீனு போட்டி போட்டு இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு உண்மையான கூட்டம் தளபதியுடைய குடும்பம் வேறு யாரும் இல்லை. நம்மளுடைய குடும்பம் நம்ம தளபதி தான் நம்மளுடைய குடும்பம் என்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பம்னு சொன்ன உடனே அதுக்கே பயம் வருது பிறகு நம்ம எல்லாம் நீட்டு அதை எடுத்துன்னுக்கிறேன். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க மாநாட்டுக்கு வரணும். நீங்க பூஜை அடுத்த வாரம் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக மாவட்டம் முழுவதும் எல்லா ஊருக்கும் போய் நம்ம இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம்ல எல்லாரையும் அழைப்பு விடுறேன். அதற்கு அடுத்தபடியாக
மாநாடு முடிந்த பிறகு தலைவர் எல்லாருக்கும், உழைத்தவர்கள் அனைவருக்கும், உழைப்பவர்களுக்கு மட்டும் அனைவருக்கும் தளபதி அவர்கள் பதவி கொடுத்து அழகு பார்ப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். ஆகவே நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒத்துழைத்து நான் பெரியவன் நீ பெரியவன்றதெல்லாம் இங்க இல்லைங்க. தலைவன்றது ஒண்ணு, தளபதி, அதுக்கு கீழே நம்ம எல்லாரும் ஒரு தோழர்கள், அவ்வளவுதான். எனக்கு அந்த பதவி, இவருக்கு அந்த பதவி, அவருக்கு அந்த பதவி, எந்த பதவியும் கிடையாதுங்க. தலைவன்ற ஒரு தலைவர் தளபதி மட்டும்தான். அவருக்கு கீழே அனைத்தும் நம்ம இருந்து செயல்படணும். நான் பெரியவன் நீ பெரியவன், இந்த அணி எடுத்துன்னு வர்றதா அந்த அணி எடுத்துன்னு வர்றதான்னு அதெல்லாம் இல்லாம எல்லாம் கலந்து பேசி வழியெல்லாம் எங்க எந்த இடத்துல நம்ம நிறுத்த போறோம் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். அதுதான் அங்க திருன்னு நீங்க 2 மணிக்கெல்லாம் நீங்க மதியம் 2 மணிக்கெல்லாம் மாநாடு திடலுக்கு நீங்க வந்துடணும். அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் முன்னாடியே எப்படின்னு பிளான் பண்ணி நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு நீங்க வரணும். தண்ணி பாட்டில் தான் கண்டிப்பா நீங்க வண்டியில வச்சிருக்கணும். அதுக்கு நிர்வாகிகளை நியமிங்க. இங்க உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம ஒரு 25 குழு அமைக்கிறோம். அதுல உங்களுக்கு பங்கு இருக்கிறது. உங்களுக்கு அந்த இடத்தில் அந்த பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அதே போல தொண்டரணி இங்க இருக்குது. தொண்டரணியில இங்க 125 150 பேர் உடனடியாக நீங்கள் லிஸ்ட் கொடுக்க வேண்டும். அவர்கள் தன்வாளர்களாக 5000 பேர் நம்மளுடைய ஆளுங்க எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தீங்கன்னாலும் நின்று வேண்டிய உதவிகளை செய்வார்கள். ஆகவே அதுக்கு நீங்கள் 125 150 பேர் லிஸ்ட் கொடுக்கும்படி மாவட்ட தலைவருடன் ஆலோசித்து யார் யாரெல்லாம் நீங்க தன்வாளர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுடைய போட்டோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.